இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தது. ஆஃப்டர் 2020 அந்த பர்ட்டிகுலர் டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டருக்கு மாறிடுச்சு. ஸோ அதனால டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தே பெய்ட் எ டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃப்ரீயா இன்வெஸ்டர்ட்ட குடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 2020 ஒரு லா வந்தது. அப்போ என்னாச்சு, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ்ன்றத ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு வந்து டைரக்ட்டா டிடிஎஸ் புடிச்சுட்டாங்க. எப்படின்னா, இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் அது டாக்ஸபிள் இன்கம்மா மாத்திட்டாங்க. அந்த டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னா, உங்களோட டிவிடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட இன்கம் கூட ஆட் ஆயிரும். இது வேரி ஆகும். எப்படின்னா, இப்போ உங்களோட டாக்ஸ் லிமிட் என்னவோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களோட டாக்ஸ் வரும் டிவிடெண்டுக்கு. 5,000 அண்ட் அபோவ் ஒரு இன்வெஸ்டர் வந்து டிவிடெண்ட ரிசீவ் பண்ணாங்கன்னா, ஆர் பே பண்ணும்போது அந்த கம்பெனியே என்ன பண்ணுது, டிடிஎஸ் புடிச்சிடுறாங்க. ஸோ 5,000 வரைக்கும் லிமிட் இருக்கு. குடுக்கலாம்.